ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் துளசி அப்படிங்கிற சீரியலில் என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம். ஒரு வழியாக ஃப்ரெண்டு பையனுக்கு துளசி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணலான்னு வச்சாங்க. தென்றலுக்கு இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னாங்க. அப்போ தான் ஃப்ரெண்டு அவர் வாசலில் பேசிகிட்டு இருந்தார். நான் ஊருக்கு போகலான்னு நினச்சேன், அங்கே கடை வாங்கலாம்னு நினச்சேன், கையில் சுத்தமாக காசு இல்லையே, கடை வாங்கிட்டு வரலான்னு நினச்சோம் அப்படின்னு கேட்டாங்க. துளசி பெரிய கோடீஸ்வரி. இதெல்லாம் துளசி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஆனால் தென்றலுக்கு சுத்தமாக தன் அக்காவை கல்யாணம் பண்ணாமல் இப்போ தன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே, இஷ்டமே இல்லை, ஆனால் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணால் எங்கள் அப்பாட்ட அதெல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் இன்றைக்கி பார்த்தா வீட்டுக்குள்ளே பீரோலாம் திறந்து கிடக்கு, நிறைய நகை பணத்தெல்லாம் காணும். ஐயோ, பணத்தெல்லாம் காணுமே, யாரோ திருடன் வந்துட்டான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ தான் துளசி உள்ள வர, திருடெல்லாம் வரல, நான் தான், மாமா பாவம் வாசலில் வச்சு பேசிகிட்டு இருந்தார், கையில் சுத்தமாக காசு இல்லைன்னு சொல்லிட்டு, அதான் நம்ம வீட்டு பீரோலேருந்து கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துகிட்டு போய் நான் கொடுத்துட்டு வரேன், அவங்களுக்காக கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அப்படியே அதிர்ச்சாராங்க. அவருடைய நல்ல மனசு எல்லாருக்கும் புரியுது அப்படின்ட்டு. துளசி எவ்வளோ நல்ல, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல குணம், கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கல்யாணத்தை கஷ்டப்படணும்னா சொல்லி பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ தான் ஃப்ரெண்டுக்கு அவருக்கு பார்த்தா துளசியை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பூங்கொடி அப்படி சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா சுருதியை பார்த்தீங்கன்னா வேணுனே கூட்டிகிட்டு போய் சப்போர்ட் பண்ணாமே பெரிய ட்ராமா பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ட்ராமா பண்ணதால் என்ன ஆகுது, சுருதி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இவளோட அண்ணனே வேண்டாம், வீட்டில் மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க, ஓவராக போகிறா, இவள் சம்மந்தமே தனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் இப்போ பார்த்தா பூங்கொடி எவ்வளவோ சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, உங்கள் அம்மா சொல்கிறாங்க, நான் சேர்த்து வைக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம், அவனுக்கும் இஷ்டம் இல்லை, நீங்கள் எதுக்காக சேர்த்து வைக்கிங்க, சங்காத்தமே எனக்கு வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ சொன்னால் கூட அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களும் சொல்லி பார்த்தாங்க, இல்லை நான் சொல்கிற இல்லை, அதெல்லாம் வேண்டானா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமாட்ட போய் சொல்கிறாங்க, அதான் சுருதி ஒரு முடிவு எடுத்துட்டால, இப்போ உங்கள் அண்ணன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா விட்டுரு, வேண்டாம், அவங்க வீட்டில் அவள் அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை, இப்போவே இவளுக்கு ஏற்கனவே 2 பேர் வீட்டுக்கும் பயங்கர சண்டையாக இருக்குது, ஒருத்தருக்கு பிடிக்கலை, இதில் அதுவும் அந்த பையன் பார்த்தீங்கன்னா சக்திக்கு சுத்தமாக பிடிக்கல, அவன் ஏமாற்றிட்டு போயிருக்கான், அவங்க கூட அவள் சொல்கிறது சரிதானே, எல்லோரும் கல்யாணம் பண்ணி வச்சாலும் வாழ வேண்டியது அவள் தானே, நாளைக்கு அவன் என்ன வேணால் பிரச்சனை பண்ணுவான், அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, அவனுக்கு காதலிச்சா பரவாயில்ல, அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் அதை விட்டுறலாம், வேண்டாம் அப்படின்னாங்க. இதை கேட்டு பூங்கொடி அதிர்ச்சி ஆடுறாங்க. ஐயோ, இப்போ என்ன செய்யுது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இல்லை, சக்திக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் கூட அங்கே கல்யாணம் நடக்க போகுது, அதனால் கல்யாணம் நடக்கட்டும்னு விட போகிறாங்களா, இல்லை பூங்கொடி சேர்த்து வைக்க போகிறாங்களா. ஆனால் சுருதி சொல்லிட்டாங்க, எனக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இப்போ பூங்கொடி திகச்சு போகிறாங்க. இப்போ அத்தை எப்படியோ சுருதியோட மனசை மாற்றிட்டாங்களே, இப்போ என்ன செய்யுதுன்னு யோசிக்கிறாங்க. சரி வேண்டாம்னா விட வேண்டியதானே, இவங்களுக்கு வேண்டாத வேலை. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.